அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்ம டெய்லி நல்லா ஆக்டிவாக இருக்கணும்னா நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் நல்லா இருந்தால் தான் நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும். இல்லைன்னா டல்லாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு மாதிரி கேராக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆக்டிவாகவே இருக்க மாட்டோம். அதுக்கு நம்ம ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய உணவுகள்லாம் இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு 8 உணவுகளை நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் இதை டெய்லி எடுக்க முடியலனாலும் அந்த 8ல் ஏதாவது ஒன்றுனா எடுக்கும் போது நமக்கு ஹீமோக்ளோபின் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படும். ஹீமோக்ளோபின் உடலில் ஆக்சிஜனை எடுத்து செல்ல முக்கிய புரதம்னு வாங்க. அதை ஆக்சுவலாக ஹீமோக்ளோபின் அதிகரிக்க என்னென்ன சாப்பிட்ணுன்றதை நான் சொல்கிறேன். பசலைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி முருங்கைக்கீரை, இதில் இரும்பு, ஃபோலேட், விட்டமின்லாம் இருக்குது. பீட்ரூட்லேயும் ஹீமோக்ளோபின் இருக்குது. அப்புறம் மாதுளை, பேரிச்சம்பழம், கருப்பு உள்ள திராட்சை. இந்த கருப்பு உள்ள திராட்சையை நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியும் திராட்சையும் சாப்பிட்றலாம் நம்ம. அதே மாதிரி எள்ளு, டெய்லி ஒரு எள்ளு உருண்டை நம்ம எடுத்துக்கலாம். எள்ளு இருக்கிறதுலே இதில் எல்லாத்தையும் விட எள்ளில் அவ்வளோ ஒரு நல்ல புரத சத்து, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான சத்து இருக்குது. ஆனால் நிறைய பேர் எள்ளை எடுக்க மாட்டேன்றாங்க, ஹீட் ஆகிடுதுன்ட்டு. நீங்கள் எள்ளு எடுக்கும் போது பசலைக்கீரை அப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஹீட்டு, அது பசலைக்கீரை கொஞ்சம் கோல்டாக இருக்கும், ரெண்டும் சரியாக போயிடும். நம்ம மோர் இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். குறிப்பாக எள்ளு ரொம்பவே இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரி பருப்பு, கொண்டக்கடலை இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம் நம்ம. அதில் இரும்பு சத்தும் இருக்குது, புரதமும் இருக்குது. ஆனால் இந்த இரும்பு சத்தை எடுக்கும்போது இந்த இரும்பு சத்து உணவுகள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம விட்டமின் சி நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ தான் இரும்பு சத்து உடலில் நல்லா உறிஞ்சும். இந்த விட்டமின் சி எடுக்கும் போது இந்த விட்டமின் சி எதுலலாம் இருக்குன்னா, லெமனு, நெல்லிக்காய், ஆரஞ்சு, இந்த மாதிரி விட்டமின் சி இதிலலாம் நிறையவே இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி உணவு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் அதை அப்சர்வ் பண்ணும். ஆனால் நம்ம இந்த பழங்கள்லாம் சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி சாப்பிட்ணும் எப்போவுமே. ஏன்னா பழங்கள் ஆசிடு, அமிலத்தன்மை மிகுந்தது. நம்ம சாப்பாடு காரத்தன்மை அமிலத்தன்மை ஒன்றா சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. அதனால் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம பழங்களை எடுத்துக்கணும். இந்த இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுக்கும் போது நமக்கு ஹீமோக்ளோபின் பற்றாக்குறை இருக்காது. உங்களுக்கு ஆக்சுவலாக ஹீமோக்ளோபின் ரொம்பவே குறைவாக இருந்தால் நிச்சயமாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு டாக்டரை பார்த்து டேப்லெட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹீமோக்ளோபின் குறைவால் நமக்கு மயக்கம் வரது இல்லாமல் முடியெல்லாம் வேறு கொட்டும். ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, முடி கொட்டுதுன்னு நினச்சிட்ருக்கிறீங்க. ஆக்சுவலாக முடி கொட்டுறது நமக்கு ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் குறைஞ்சா கூட முடி கொட்டும். இந்த ஹீமோக்ளோபின் குறைவால் வீக்னஸ்ஸு, டிஸ்னஸ்ஸு இதெல்லாம் வரதில்லாத ஸ்கின்னும் வெளிரி போயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, உன் ஃபேஸ்னா வெளிரி போயிருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி மூச்சு விடுறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிரெத்து ஷார்ட்டாக வரும். அதனால் இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹீமோக்ளோபின் ஒரு சின்னதாக ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணாவே தெரிஞ்சிடும் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக லேடிஸ்க்கெலாம் 12 இருக்கணும், 12 15 இருக்கலாம். ஜென்ஸுக்கெலாம் 13.5 17.5 இருக்கணும். இது நார்மலாக நம்ம அடல்ட்ஸ்க்கு. அதனால் ஹீமோக்ளோபின் ரொம்ப 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 முக்கியம். தயவுசெய்து எல்லோரும் இந்த உணவெல்லாம் நான் சொன்ன இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹெல்த்து நல்லாயிருக்கும். அளவுக்கு அதிகமான அமிர்தமாக இருந்தால் கூட நஞ்சுன்னுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பசலைக்கீரை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிறுநீரகத்தில் கல் இருக்கிறவங்களும், நெக்ஸ்ட்டு ரத்தம் உறையதை தடுக்கிறதுக்கு டேப்லெட் எடுக்கிறவங்களும் இதை அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. எந்த ஒரு இதுவுமே நம்ம அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது அது எதிர்வினை தான் உண்டு பண்ணும். அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்களின் வெற்றி. தேங்க்யூ.